Hello traders எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு extremely importantான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோங்க. இது வந்து நம்ம subscriber லைஃப்ல நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க தயவு செஞ்சு. நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் பக்கம் வந்து ஆச்சுங்க. இந்த 2 இயர்ஸ்ல நம்ம ஏகப்பட்ட டிஃபரெண்டான பீப்புள் கூட இன்டராக்ட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி நான் இன்டராக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்து நல்ல ஆப்வியஸா ஒன்று வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இதில் 99% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ட்ரேடிங்கை ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா நிறைய பேர் ஏன்ட்டியே என்னங்க உங்களோட டார்கெட் வந்து ஒரு இயர்லியே ஒரு 25 to 35 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. அதெல்லாம் ஈஸியாக ஒரு 2 ட்ரேட்லேயே எடுத்துடலாங்க, ஒரு மாசத்துல ஈஸியாக எடுத்துடலாம், இல்லை 2 நாள்லேயே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஃப்ரெண்டாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து சரியா பண்ண தெரியல, அதனால தான் இந்த மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பிப்ரவரியில சென்செக்ஸ்ல ஒரு ஹியூஜான லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பயந்து கேபிட்டல்லாம் ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் பயந்து ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வச்சும் ஏங்க எப்படி பயந்துட்டு இருக்கீங்க? ஸோ லாஸ்லாம் இருக்க தான் செய்யும், ஆனா அதெல்லாம் நீங்க தைரியமா ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணணும் சீக்கிரமே. இதுக்காக கேபிட்டல்லாம் ரெடியூஸ் பண்ண என்னங்க அர்த்தம்? அப்ப ரெக்கவர் பண்றதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பெரிய கேபிட்டல் வச்சு ரெக்கவர் பண்ணனா இன்னும் சீக்கிரமா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டிஃப்ரெண்டா அட்வைஸ் தாங்க நம்மளுக்கு வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாலேஜ்க்கும் நீங்க வச்சிருக்கிற கேபிட்டலுக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம், இப்படிலாம் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, ஸோ தைரியமா பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம மேல உள்ள அக்கறையில தான் அவங்க வந்து மேபி சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் வந்து அக்ரெசிவ் ஆகாம ஸோ இன்னும் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆயிட்டு போறதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குங்க. நான் வந்து ஆதி காலத்திலே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, சேனல் ஆரம்பித்த 1 or 2 monthsக்குள்ளேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ட்ரேடிங்கில் நான் வந்து டிராவிட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே இதோட ரியாலிட்டியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோட ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டேன். உண்மையாகவே நம்ம நினச்சோன்னா இதை விட பெரிய ப்ராஃபிட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், அந்த பெரிய லாஸையும் ஈஸியாக ஒரே நாளில் ரெக்கவர் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இருக்குங்க. சும்மாலாம் பயந்துட்டு மட்டும் உட்காரலங்க. ஸோ இந்த மார்க்கெட்டோட ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சதுனால தாங்க இந்த மாதிரி நான் வந்து என்னையே மாற்றிக்கிட்டேன் இந்த கேரியருக்காக. சோஷியல் மீடியாவை பார்த்து தாங்க இப்போ 100% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் ஒரு 1 or 2 monthsலேயே அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஸோ மக்களுக்கு இதோட ரியாலிட்டி வந்து புரியாமலே போயிடுச்சு. ஒன்று மட்டும் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ட்ரேடிங் ரிலேட்டடாக பார்க்குற 95% ஆஃப் த விஷயங்கள் எல்லாமே போய் தாங்க. ரொம்ப பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து சில பேர் இருக்காங்க ஜெனியூன் ஆனவங்க. ஸோ ஆனால் நம்ம ஊர்லலாம் எவனுமே கிடையாது. நார்த்தில் சில பேர் வந்து இருக்காங்க ட்விட்டரில், அவங்களெல்லாம் பார்த்து எனக்கும் பல டைம் வந்து டெம்ப்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனாலும் அதுக்கப்புறம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஸோ நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து என்னோட ஸ்டைல்லே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மற்றவங்களை பார்த்து அந்த மாதிரி பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலும் ஒரு ஸ்பீடும் வச்சுக்கோங்க. ஸ்பீட்னா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எந்த ரேட்டில் நீங்கள் க்ரோ ஆகிட்டு போகணும் இந்த ஃபீல்டில், அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த மாதிரி வரணும், ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஸ்பீடை வந்து நான் வந்து மீன் பண்ணுறேன். எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிவென்ஸ் ட்ரேடும் எடுத்து நீங்கள் மார்க்கெட் கூட சண்டை போட்டிங்கன்னா எந்த மாதிரி நிலைமைக்கு வந்து வருவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் ஸ்டோரிங்க. ட்ரேடிங்னால அவங்க லைஃப் வந்து எப்படி மிசரபிளாக ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். கடந்த வருஷத்தில் அவங்க வந்து 1 crore பக்கம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃபும் அமைச்சிருக்காங்க. மொத்தமாக 3 அக்கௌண்ட்ல இருந்து PNL வந்து அமைச்சிருந்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். இங்கே வந்து 21 to 22 lakhs பக்கம் வந்து லாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து Zerodha இருந்து அமைச்சிருக்காங்க. ஸோ சார்ஜஸோட சேர்த்து 40 lakhs பக்கம் வந்து லாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்தும் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் 32 லட்சம் வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த லாஸ் பண்ணது எல்லாமே அவங்களோட அமௌண்ட் இல்லைங்க, முக்கால்வாசிக்கு மேலே அது வந்து பேங்க்ல லோன் எடுத்த அமௌண்ட். ஸோ பேங்க்கில் எப்படிரா இவ்வளோலாம் லோன் கொடுக்குறான் அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏகப்பட்ட லோன் ஆப்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் மந்த் வந்து நம்ம நாவி லோன் ஆப் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதனால கஸ்டமர் ஒருத்தருக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்கன்னா நீங்களாம் மறக்காமல் கண்டிப்பாக பார்க்கணும்.
ஸோ வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஸ்லேயும் லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அது போக கிரெடிட் கார்டு வச்சும் லோன் கொடுக்குற மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் இவங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தாங்க போல். ஸோ அந்த கிரெடிட் கார்டுக்குலாம் லிமிட் வந்து 15 லட்சம் 20 லட்சம் இருக்கும் யூஸ்வலி. இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லேயும் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வச்சும் ஏகப்பட்ட லோன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டாங்க ஒன்று விடாமல். அவங்களே அமைச்சிருந்தாங்க பாருங்கள் என்னோட லாஸ்ட் இயர் PNL. So the reason I sent you this is because I felt you can show this loss in another video and tell the reality to the people அப்படிங்கிறாங்க. Now I am bankrupt and fighting for survival அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு இந்த ட்ரேடிங்கோட ரியாலிட்டியை பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரியாலிட்டியை சொல்லி புரிய வைக்க தாங்க 2 வருஷமாக கதறிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அவங்க யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. ஸோ எனக்கு தான் மார்க்கெட்டை பற்றி தெரில, எனக்கு ட்ரேடிங்கும் தெரில போல அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் நினச்சிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் என்னோட பேச்செல்லாம் கேட்காம இருக்கிறதுனாலையும் எனக்கு உண்மையிலே 1 பைசா கூட லாஸே இல்லை. உங்களுக்கு தாங்க ஹியூஜான லாஸ். ஏன்னா ரியாலிட்டியை பேசுறதுக்கு இங்கே எவனுக்கும் தைரியமும் இல்லை, வக்கும் இல்லை. ஏன்னா ரியாலிட்டி என்னன்னு எவனுக்குமே தெரியாது. ஏன்னா ட்ரேட் பண்ணியிருந்தா தானுங்க அவங்களுக்கே ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ ட்ரேட் பண்ணாதவங்க கிட்ட இருந்து ரியாலிட்டியை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அவங்க அமைச்சிருந்ததை பாருங்க. ஐ டோன்ட் ஹவ் ஃபியர் இன் ஷேர் மார்க்கெட் பட் மை கிரீட் அண்ட் கேம்பிளிங் நேச்சர் புட் மை லைஃப் இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறாங்க. முந்திலாம் ஒரு சில நாளைக்கு நான் வந்து 20% கூட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெதுவாக 10% ஆக்குனேன். இப்போ வந்து 1% என்னால் பண்ண முடியாமல் இருக்குது ஒரு நாளைக்கு. நான் வந்து சைக்காலஜிக்கலி ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். இப்போ வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன் சர்வைவ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. ஸோ இந்த ட்ரேடிங்கில் கிரீட் அண்ட் ஃபியருங்கிறது போட்டு நம்மளை படுத்தும். அது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது தான். ஆனால் ஃபியர் இருந்தாலாவது தப்பு இல்லை, நம்ம வந்து எப்படியாவது தப்பிச்சிக்கலாம். ஆனால் இந்த கிரீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை சோழியை முடிச்சு விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இவங்கள பாருங்க, எனக்கு வந்து ஃபியரே இல்லை, கிரீட் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்க கிட்ட நிறைய டைம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து நல்ல நாலேஜ் உள்ள ஆள் தான். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆனாலும் ஏன் இந்த மாதிரி லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. சோ உங்களுக்கு இந்த மார்க்கெட்டோட ரியாலிட்டி வந்து நல்லாவே புரிஞ்சிரும். இந்த கிரீட் அண்ட் கேம்பிளிங் நேச்சர் ரெண்டும் நம்மளுக்கு இருந்துட்டாலே கண்டிப்பா 200% வந்து மொரட்டுத்தனமான ரிவெஞ்ச் ட்ரேட்ஸ் வந்து எடுப்போம். அந்த மாதிரி மென்டாலிட்டியோட நீங்கள் வந்து ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 200% இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்களும் ஆளாகுவீங்க. உங்களால் எந்த ஸ்பீடில் போனனா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதோ அந்த ஸ்பீடில் மட்டும் போங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன்லாம் அப்படி பண்ணுறான், இவன்லாம் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எந்த மாதிரியும் டிசிஷன் வந்து எடுக்காதீங்க. அதையும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லுவேங்க. மந்த்லி ஒன்ஸாவது அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக நான் குரூப்பில் வந்து போட்டுருவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மென்டாலிட்டி இருக்குங்க. ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, கேபிட்டல், அதுக்கு மேலே அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைல், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. என்கிட்டயும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னா அதில் ஒவ்வொருத்தனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து இருக்கும். இந்த ட்ரேடிங் ரிலேட்டட் வந்து நான் வந்து சொல்கிறேன். அதனால் மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் விட்டுருங்க, அது வந்து செகண்டரி தான். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை முதல்ல ஒழுங்கா அனலைஸ் பண்ணுங்க. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஸ்டைல் நம்மளுக்கு சூட் ஆகும், எந்த ஸ்பீட்ல போனா நம்மளுக்கு சூட் ஆகும், எப்படி இருந்தா நம்மளால கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். இந்த PNL அமிச்சு இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு சொன்ன இந்த நண்பருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் யாரும் தைரியமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து மக்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்கன்னு நம்மக்கிட்ட சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அது உண்மையிலே எனக்கே அது வந்து இன்னை வரைக்கும் தெரியாது. ஸோ இவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படிலாம் ஒரு மேட்டர் இருக்குன்னு. இவ்வளோ கடன் எடுத்து லாஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ அப்புறம் பேங்க்காரங்களாம் எப்படி இவங்களை சும்மா விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும். ஸோ இவர் வந்து பேங்க்ரப்சியே ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். அப்படின்னா நம்ம கிட்ட லிட்ரலி ஒரு காசு கூட கையில் இல்லை, என்னால் இப்போ கொடுக்க முடியாது, ஆனால் கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோர்ட்டு கிட்ட இருந்து கொஞ்சம் டைம் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ஜென்யூன் ரீசன் சொல்லி நம்ம வந்து பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த பேங்க் வந்து நம்மளை வந்து டார்ச்சர்
டார்ச்சர் பண்ணக்கூடாது, லோனை கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே கூடாது. இது வந்து இந்த ட்ரேடிங் ரிலேட்டட் லாஸுக்கு மட்டும்தான் இல்லைங்க. ஸோ பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். நம்ம இந்த நாவி லோன் ஸ்டோரி வந்து பார்த்துருந்தோம்ல, ஸோ அதில் வந்து அவர் ஒரே 1 மாதம் தான் பே பண்ணல, அதுக்கே ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டானுங்க. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் மாதம் வந்து உங்களால் கட்ட முடியாமல் போய் பேங்க்காரங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் வந்து உண்மையிலே ஜென்யூனாக உங்களுக்கு ஒரு ரீசன் இருந்து கையில் சுத்தமாக காசு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த விஷயத்த. ஏன்னா இந்த ஒரு ரீசன்னாலலாம் ஏகப்பட்ட பேர் சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து நம்ம பாராட்டணும். உண்மையிலே ரொம்ப தைரியமாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இனிமேலையாவது உங்கள் எல்லாத்துக்கும் இதோட சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். சில பேர் வந்து எனக்கு ட்ரேடிங் பண்ணவே தெரியாது, இவன் ரொம்ப கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் எடுப்பான், இவன் ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஃபீல்டோட ரியாலிட்டியை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, கோவமும் இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து வேர்ல்ட்லயே டாப் 5% ஆஃப் த பீப்புளில் வந்து இருக்கோன்னு. ஏன்னா 4 வருஷமா இந்த ட்ரேடிங் ஃபீல்ட்ல இருந்து ஓவராலாக ஒரு டீசென்டான ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். இந்த ஃபீல்டில் லிட்ரலி ஒரு 5% ஆஃப் த பீப்புள் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதைப்படி பார்க்கும்போது நான் வந்து வேர்ல்ட்லயே டாப் 5% தான் வருவேன். அதனால மற்றவங்க சொல்றதெல்லாம் பற்றி நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். இது வந்து எதுக்கு சொல்றேன்னா, நீங்களும் மற்றவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கையில் இருந்து ₹1 கூட போகாமல் பிரேக் ஈவனில் இருந்தாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க இந்த ஃபீல்டில். ஸோ அதை மட்டும் மைண்டில் நினச்சிட்டு ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரியாலிட்டி வந்து புரியணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் யார் மேலேயாவது கேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.